கரூரை பொறுத்த வரைக்கும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் தாவேகா கட்சியிலே இணைகிறார். அவருடைய நிபந்தனையை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, அதாவது அவருடைய பினாமிகளுக்கு சொந்தமாக 200 ஏக்கர் நிலத்துக்கு மேல அங்க இருக்கு. எல்லாமே விலை உயர்ந்த நிலங்கள். எனவே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரே நாளிலே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அனுமதியை பெறாமல் அந்த நிலங்கள் எல்லாமே அதுல கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த நிலத்தினுடைய பட்டியலை இந்த கோயிலுக்கு சொந்தமில்லை என்று யாராவது வெளியிட இன்றைக்கு உத்தமர் விஜயனுடைய அதாவது லட்சியவான் தூய சக்தி அந்த மிஸ்டர் விஜய் அவருடைய அரசு வெளியிட தயாரா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமானவை என்பதும் அங்க இருக்கக்கூடிய பதிவுகளிலிருந்து தெரியும். பத்தாவதுக்கு இந்த ரயத்துவாரி பட்டாவிலே பல்வேறு பிரச்சனைகள். எனவேதான் அங்கே அந்த நிலங்கள் விற்கப்படக்கூடாது. கோவிலுக்கு வேற தனியார் வீட்டு நிலத்தை நாங்கள் விற்கக்கூடாதுன்னு யாரும் தடுக்கல. கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி தடுத்திருக்கிற பொழுது 3500 ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு பறிபோகின்றன என்று சொன்னால் இது தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி, மொத்தமா சுருட்டுகிற ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவை ஒன்றுக்கு இரண்டாக இன்றைக்கு உதாரணங்களை சொல்லுகிறோம்.